ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ எல்லாருக்குமே பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் எதிரிகள்னால, பக்கத்து வீட்டுக்காரங்க, வேலை பார்க்குற இடத்துல இது மாதிரி ஏதாவது ஒரு எதிரிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி எதிரிகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளித்து அதிலிருந்து மீள்றது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்களே சொந்தமாக இந்த மையை தயார் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு செய்முறைகளை பற்றி இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறையா மக்கள் அந்த மையை வாங்கி கொடுங்க, இந்த மையை வாங்கி கொடுங்கன்னு நிறையா இடங்களில் மையை வச்சே வியாபாரமாக பண்ணி பொருளாதார ரீதியாக நிறையா மக்களை சிரமப்படுத்துகிறாங்க. நீங்களே அந்த மையை எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு 5 விதமான பொருள். இந்த 5 விதமான பொருளில் முக்கியமாக அருகம்புல், ஆலமரத்து புல்லுருவி, அரச மரத்து புல்லுருவி, சென்னாயுருவி, இது மாதிரி ஒரு 5 பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு, இப்போ பொதுவாக இந்த சென்னாயுருவிங்கிறது தண்டு சிகப்பு நிறத்தில் இருக்கும். இந்த ஆலமரத்து புல்லுருவினா என்ன அப்படின்னா, ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துக்கு இலை தெரியும், அகலமாக இருக்குங்கிறது. அந்த கிளையிலேயே இந்த காக்கா எச்சமிட்டு அந்த கிளையிலேயே மண் புழுதி இதுக்குள்ளே அந்த கிளைக்குள்ளேயே வேறு ஏதாவது ஒரு செடி முளைச்சிருக்கும். அதுதான் புல்லுருவின்னு சொல்கிறது. அப்போ அரச மரத்து புல்லுருவி, ஆலமரத்து புல்லுருவி, இது மாதிரி அதே மாதிரி நெல்லி மரத்து புல்லுருவி. நெல்லி மரம் இருக்குன்னா அந்த நெல்லி மரத்தில் அந்த வேறு ஏதாவது ஒரு விதையை போட்டு அதில் அந்த மரத்துக்குள்ளேயே அந்த கிளையிலேருந்து ஒரு செடி முளைச்சிருக்கும். அப்போ இந்த 5 பொருளையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எடுத்துகிட்டு வர்றீங்க. அதை நல்ல தீயில் இட்டு கறுக்கணும். அது எதை வச்சு தீ இருக்குன்னா, நெய்யை ஊற்றி அந்த நெய் மூலமாக அதை மை மாதிரி கறுக்கணும். அப்படி கறுக்குனீங்கன்னா கருப்பு நிறத்தில் வரும். அந்த மையை எடுத்து வச்சுட்டு அதோடு சேர்ந்து ஜவ்வாது, புனுகு, அரகஜா, கஸ்தூரி, சந்தனம், இது மாதிரியான வாசனை திரவியங்களை அதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் அந்த மையை தயார் பண்ணும்போது அதை கையில் அப்படி தேய்க்கும்போது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இப்போ அந்த நான் சொன்ன 5 பொருள் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன், அதை பாருங்கள். அந்த 5 பொருளை நீங்கள் தயார் பண்ணிக்கிறீங்க. அதோடு சேர்ந்து வாசனை திரவியங்களாக இருக்கக்கூடிய ஜவ்வாது, புனுகு, அரகஜா, அத்தர், இது மாதிரி வாசனை திரவியங்களை அதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மையை நல்லா கருப்பாக வர்ற மாதிரி மையை நீங்கள் நல்லா அரகஜா போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கருப்பு நிறத்தில் வந்துடும். அதை மொத்தமாக இழுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மை மாதிரி தயாராகிடும். இந்த மையை என்ன செய்கிறதுங்கிறத அப்புறமா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த மையை தயார் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, 21 நாளைக்கு அந்த மையை ஓம் கம் கணவதையே நம, ஓம் கம் கணவதையே நம, ஓம் கம் கணவதையே நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 108 சொல்லலாம், 21 முறை சொல்லலாம். ஏன்னா 108 சொல்லும்போது அதுக்கு இன்னும் பவர் கூடும். 21 முறை சாதாரணமாக சொல்லிக்கலாம். இது மாதிரி மந்திரத்தை சொல்லி அந்த மைக்கு சக்தியை கொடுத்துட்டு எங்கே வெளியே போனாலும் ஒரு சின்ன டப்பியில் கூட அந்த மையை எடுத்து வச்சுட்டு போகலாம். அல்லது நம்ம நெத்தியில் திலகமாட்டுக்கலாம், புருவத்தில் தேய்ச்சிக்கலாம், உச்சந்தலையில் தேய்ச்சிக்கலாம். அப்படி தேய்க்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட முரண்பாடாக பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. இது ஏற்கனவே நிறையா பேர்கிட்ட நாங்கள் கொடுத்து இது மாதிரி செய்ய சொல்லி நிறையா பேர்
நல்லா இருக்குங்க, இப்போ வந்து நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம், ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்க சொல்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. அதே சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்த இந்த அபூர்வமான இந்த மந்திரம், இந்த மூலிகைகள், இதை வச்சு எல்லா விஷயத்துலேயும் வசியங்கள் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய, அதாவது எதிரியையும் வசியம், எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் மசங்கவே மாட்டேங்கிறான், எது என்ன சொன்னாலும் சரி கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற எதிரி, ஒரு சொத்து பிரச்சனையிலே கூட காம்ப்ரமைஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க, ஒரு பணப்பிரச்சனையோட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மையை தயார் பண்ணி நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பயன்படும். இல்லைங்க, நான் போய் புல்லுருவியை எங்கே போய் தேடுறது, இந்த அரச மரத்தில் போய் புல்லுருவியை தேட முடியாது, நெல்லி மரத்தில் தேட முடியாது, இல்லை இந்த மாதிரி புல்லுருவியை தேட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க முடிஞ்சவங்க செய்துக்குங்க. முடியாதவங்க எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மையை தயார் பண்ணி கொடுக்குறோம், அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது எல்லோரும் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வளமாக வாழணுங்கிறக்காகத்தான் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேனே ஒழிய இது வந்து வியாபாரமாகவோ இதை வச்சு பணம் பறிக்கணும்னோ எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. அதனால் முடிஞ்சவங்க நீங்களே தயார் பண்ணிக்கிங்க, முடியாதவங்க எங்கள்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த மையை தயார் பண்ணி உங்கள் விலாசத்துக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.